இயக்குனர், எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய இயக்குனர் உணவன் ச கண்ணப்பன் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிலே கலந்து கொள்வதில் ஒரு ஆசிரியர் சங்க பிரதிநிதியாக மிகுந்த மகிழ்ச்சி. மேடம் எல்லாரும் அவரை பற்றி நிறைய பேசிட்டு போனாங்க. நான் ஒன்று இந்த நேரத்தில் முதல்ல பதிவு பண்ணேன். சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. போன ஆட்சியில் தொடர்ந்து ஆண்டாண்டுகளாக இந்த அரங்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற இணை இயக்குநர்கள் எல்லாம் அனுபவித்து வந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் என்ற பணியிடத்தை ஒழித்து ஆணையர் பணியிடத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஆணையர் ஒரு கூட்டத்தை முதல்ல நடத்துறாரு அமைச்சர் வச்சு. அந்த கூட்டம் நடந்த இடம் தான் இன்னைக்கு பணி நிறைவு பாராட்டு நடந்திருக்கிற இதே மேடை தான். இந்த மேடையில் அந்த ஆணையரை வைத்து கொண்டு உங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொல்லும்போது, அந்த ஆணையர் முன்னிலே நான் அமைச்சர்கிட்ட வச்ச கோரிக்கை, பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் பணியிடத்தை ஒழித்து மீண்டும் இயக்குனர் பணியிடத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சு அவர் முன்னாடியே வச்சு, அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னார். இன்றைக்கு 2 இயக்குநர்களை மீட்டு 2வது இயக்குனர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. தயவு செய்து ஏனைய இயக்குனர்லாம் இருக்கீங்க, தொடர்ந்து இந்த இடத்தை பாதுகாக்கணும். நீங்கள் இப்போ மீண்டும் அந்த பேச்சு அடிபடுது. ஐஏஎஸ் நோக்கி போகிறேன்னு நல்ல வேலை சுதன் சார் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பேச வச்சுருவாரான்னு பார்த்தேன். அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டார். ஏன்னா அதே போல் தான் கடந்த முறை 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் மாண்பு அமைச்சர் முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சேன். இதுபோன்ற மாதிரி பள்ளிகளுக்கும் ஒரு இயக்குனரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன். அது தனியார் பள்ளிகளை போலணும் இயக்குநர்களை இப்போ நியமிக்கணும்னு வச்சிருக்கிறேன். நான் ஆரம்பிக்கிற கோரிக்கை எப்பவுமே வெற்றியில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதை நிச்சயமாக அதுவும் நடக்கும். அந்த வகையில் இந்த கம்பீரமாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பணியிடத்தை மீட்டு கொடுத்ததில் முக்கிய பங்காற்றவர் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை மிக பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா துறையிலையும் அந்த இயக்குனர் பணியிடத்தை விட்டுட்டு முடிக்கிறாங்க. இப்போ யாரும் நாங்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதிரானவர்கள் அல்ல. அந்த மனநிலை இப்போ எனக்கு செக்ரட்டரி ஐஏஎஸ் தான், அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் ஐஏஎஸ் தான், அதுக்கெல்லாம் எதிரானவங்க. அந்த துறையிலே இப்போ இந்த துறையில் ஒரு கமிஷனராக ஒருத்தர் போடும்போது 2 வருஷத்தில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. இந்த துறையை எவ்வளோ பேர் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு, எத்தனை மாணவர்கள் அவர் இந்த துறையை பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. அடுத்து எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் மாணவர்களோட ஆசிரியர்களோட பக்குவப்படக்கூடிய ஒரு டிஇஓவாக இருந்து சிஇஓவாக இருந்து ஜேடியாக இருந்து அனுபவத்தோடு வரவங்க. இதே போல் தான் மருத்துவத்துறையிலையும் அடுத்து மருத்துவத்துறைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க கேட்கறது கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்காக இல்லை, அந்த துறை நுணுக்கங்களை தெரிந்த அனுபவசாலிகள் இருக்க வேண்டும் என்பது தான். இதில் அந்த நோக்கத்தில் தான் அவங்க பார்க்கணும். அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக அவரை கொண்டு வந்ததுனால தான் அறிவொளி சார் மீண்டு வந்தார். ஒரு கற்பனையாக இனிமே கிடைக்குமா, போனது மீண்டு வருமா, மீட்டு கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆசிரியர் இயக்கங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக கவனத்தோடு மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். இது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர் விட்டு போய்ட்டார். அடுத்து வரவங்க கிட்டலாம் இருக்குது, உங்ககிட்டலாம் இருக்குது, பாதுகாத்துக்கணும். எத்தாந்து கொடுத்தாச்சு உங்ககிட்ட மேடையில் இருக்கிறவங்க. தயவு செய்து என்னப்போ இவர் நம்மளை வம்பில் மாட்டி விட்டு கிளம்புறாருன்றவங்கலாம் யாரும் யோசிக்க வேணாம். ஒட்டுமொத்த ஆசிரியர் இனம், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் உங்கள் பின்னாடி இருப்பார்கள். நீங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் சாரை பற்றி நான் பேசுறதுக்காக தான் வந்தேன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், இன்றைக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ணிருக்கிற விஷயம், தனிப்பட்ட முறையில் பெரிய சாதக பாதகங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் பெரிய ஆப்ளிகேஷனை நோக்கியும் அவர்கிட்ட போனதும் கிடையாது, அடிக்கடி போய் நிற்கிறதும் கிடையாது, அவருக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு எதிர்கட்சின்ற ஒரு முத்திரையில் கடந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கும்போது, பல முத்திரைகள் எனக்கெல்லாம் இருக்கும்போது, அந்த நேரத்தில் எங்கள் மாவட்ட தலைவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டது நியாயம் என்றதை உணர்ந்தார். கருப்புசாமி சார் ஜாயின்ட் டைரக்டர். இன்றைக்கும் இவரோட பேச்சை தருமபுரி இவர் டைரக்டர் 2 பேரும் ஃபீல் பண்ணாங்க. இதில் தப்பு இருக்குது. 2 மினிஸ்டர் இன்வால்வ் ஆகிறாங்க, 2 அமைச்சர்கள். அவருக்கு ஃபோனாக பறக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அதில் நியாயத்தன்மை உறந்து 2 அதிகாரிகளும் நியாயத்தின் பக்கம் நின்று மீண்டும் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளரை அதே பள்ளியிலே அமர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள். அப்பதான் பார்த்தேன்,
என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் இது போன்ற இயக்குநர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நியாயத்தன்மை ஒரு ஓரமாக இருக்கு. அமைச்சர்களையே எதிர்த்து எப்பா நீ என்னதான் சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு ஆசிரியர்கள் மீது அக்கறையும் அவங்க இருக்கின்றது. அன்னையிலேருந்து நான் இன்னி வரையும் எங்கள் கூட்டத்தில் பேசுவேன். கண்ணப்பன் சார் மேலே இருக்கிற எனக்கு ஒரு பெரிய மரியாதை, கருப்புசாமி சார் மேலே இருக்கிற பெரிய மரியாதை. நான் இங்கேருந்து தருமபுரிக்கே போயிட்டேன். பாவம் 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டார், எப்பா என்னப்பா போயிட்டான்னார். இறங்கி வெற்றி பெற்று விட்டு வந்தேன். அந்த பக்கத்தில் ஆசிரியர் நலன் சார்ந்து யோசித்து கடைசியாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஏதோ போடா நல்லது பண்ணும், யார் வாழ்க்கையும் கெடுத்துடக்கூடாது. கடுமையாக சில நேரங்களில் பேசுவார் போவார். அவரால் முடிஞ்சதை ஆசிரியர் இனத்துக்காக உழைத்திருக்கிறார். ஆசிரியர் சங்க பிரதிநிதியாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்களை எல்லாரும் பற்றி பேசியிருப்பாங்க. இண்டிவிஜுவலாக அவர் ரொம்ப நல்ல மனிதர், சிம்பிளான மனிதர். என் வீட்டு நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மேடம் வந்திருக்காங்க, அவங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஓய்வு காலம் ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும். அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கதா வெளியில் கேள்விப்பட்டேன். அப்படியா சார்? இல்லை 2 பேர் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சாச்சு, விசாலாம் ரெடியாக இருக்கு. 2 பேர் நீங்களும் போகிறீங்களா ஆஸ்திரேலியாவுக்கு? பரவாயில்ல, நல்லா நீண்ட நல்லா ரிலாக்ஸாக ஆஸ்திரேலியாவில் உங்களை பயணம் இருக்கட்டும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, பொறுமையாக வாங்க. பள்ளிக்கல்வித்துறை இப்பொழுது இன்னொரு கையிலே கொடுத்து விட்டு பல சிரமங்களுக்கு மத்தியில் நடுவில் நிறைய பிரச்சனைலாம் பார்த்தீங்க. பாவம், ஏன்டா இந்த சீட்டில் வந்து உட்காந்துன்ற அளவுக்குலாம் பார்த்தாரு பாவம். ஆனால் இருந்தாலும் உட்காந்துருக்கிற சீட்டு சும்மா இருக்கிற சீட்டு இல்லை. அதெல்லாம் பார்த்து தான் வரணும், அதை தாண்டி தான் வரணுன்றத பல பேருக்கு அனுபவமாக கற்றுக்கிட்டு போய் சொல்லிக் கொடுத்து விட்டு செல்கிறார். ஓய்வு காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்திற்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் வைத்த கோரிக்கைக்காகவும் பல கோரிக்கைகளை சொன்னால் பாதி பேர் கோச்சிப்பாங்க. அவர் எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றுவது. பாவம், அந்த 128 தொழிற்கல்வி ஆசிரியர்கள் அவர் கதற அவருக்கு தான் தெரியும். வரல பகுதி நேர ஆசிரியர்களுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் அவர் மனசாட்சிக்கு எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் பென்ஷனுக்காக எங்களுடைய அத்தனை கோரிக்கையாக என்ன பண்ணுறது, ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் 2வது படியோட இவங்க லெவலில் முடிஞ்சிடும். அப்புறம் 3வது படி 4வது படி. இங்கே இருக்கிற நரேஷ் சாராக இருக்கட்டும், மற்ற இயக்குநர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களுக்காக அவர்கள் நம்ம ஆசிரியர் பின்னாடி தான் நிற்கிறாங்க. அதனால தான் எங்கள் உணர்வு தெரிந்தவர்கள் இயக்குநராக இருக்க வேண்டும் என்று கதறி மீண்டும் 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 அதை வலியுறுத்துகிறோம். அப்படி செய்தார்கள். உண்மையிலே அவர்களுடைய முயற்சிகள் இந்த ஆட்சியிலாவது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் கனிவோடு பரிசீலித்து மாணவர் நலன் சார்ந்து பள்ளிக்கல்வித்துறை தூக்கி பிடித்து இன்றைக்கு ஒரு உச்சாணி கொம்பில் உட்கார வைத்து சென்றிருக்கிற மரியாதைக்குரிய இயக்குனர் முனைவர் சா கண்ணப்பன் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு துரை அவர்கள். கடையில் தான் வாழ்த்துக்கள் முயற்சி. எடுத்துறீங்களா? வாழ்த்துக்கள் சார். அப்படி வாழ்த்துக்கள் சார். அப்படியே கட்டாமல் சிறப்பாக இருக்கும். ரொம்ப சார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே